வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இயற்கை விவசாயத்தில் செடிகளுக்கு வேகமாக வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் அதிக மகசூல் அப்புறம் நல்ல பூப்பிடிப்பு தரக்கூடியதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை ஊட்டச்சத்து தான் மீன் அமிலம்னு சொல்லலாம். இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக தயாரிக்கலாம். இன்றைக்கி இதை பற்றி தான் முழுமையாக வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் அமிலம்ன்றது மீன் கழிவு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் இல்லாட்டி கருப்பட்டி, அப்புறம் வாழைப்பழம், ஒரு ட்ரம்மு, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம மீன் அமிலம் தயாரிக்க போகிறோம். இப்போ இது தயாரிக்கிறது மூலமாக என்ன அதில் என்ன மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குன்னா, நைட்ரஜன் இருக்குது, அமினோ அமிலங்கள் இருக்குது, இன்னும் பல நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால செடி வேகமாக வளருது. இப்போ மீன் அமிலம் தயாரிக்க என்ன மாதிரி பொருளெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, மீன் கழிவு ஒரு 10 கிலோ, நாட்டு சக்கரை ஒரு 10 கிலோ, ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மு இல்லாட்டி மண்பானை ஏதாச்சும் ஒன்று, அப்புறம் ஒரு மரக்குச்சி, நல்லா அது கலக்கி விடுறதுக்காக ஒரு மரக்குச்சி, ஒரு 20 வாழைப்பழம் கிடச்சா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பப்பாளி பழம் கிடச்சா பப்பாளி பழம் சேர்த்துக்கலாம். அது நொதிக்கிறதுக்காக நம்ம அந்த பழங்களை சேர்க்குறோம். இப்போ எப்படி நம்ம தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீன் கழிவை சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கணும். அப்புறம் அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டுடணும். போட்டு அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை போட்டுக்கணும். இந்த மாதிரி லேயராக நம்மக்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதையும் லேயராக அடிக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஃபுல்லாக இதான உடனே நல்லா ஒரு குச்சியை வச்சு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு, துணியை அது மேலே மூடி வச்சிடாமல் ஒரு துணியை வச்சு மூடி வைக்கிற மாதிரி துணியை கட்டி விட்டு மூடி விட்டுறணும். ஏன்னா அதை தினமும் நம்ம குச்சியை வச்சு கலக்கணும். இது எத்தனை நாளில் ரெடி ஆகுன்னு பார்க்கும்போது ஒரு 30லேருந்து 45 நாளில் இந்த மீன் அமிலம் முழுமையாக ரெடி ஆயிரும். கெட்ட துர்நாற்றமெல்லாம் வராது. கருப்புலையும் ப்ரௌன் கலர் கலந்த ஒரு கலரில் மாறும். அப்போ ஒரு லிக்யூடாக வரும். சரிங்களா? அதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பயிருக்கு தெளிக்கலான்னு பார்க்கும்போது, 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி மீன் அமிலத்தை கலந்து வாரத்துக்கு ஒரு முறை செடிக்கு கொடுக்கலாம். சரிங்களா? கொடுக்கும்போது இதோட நன்மைகள் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்க்கும்போது, நல்லா பசுமையாக பயிர்கள் இருக்கும், நல்லா பூ பிடிக்கும், அதே மாதிரி செடியோட வளர்ச்சி வேகமாக இருக்கும், இலை பசுமையாக இருக்கும், பூவும் காயும் நல்லா அதிகரிக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இயற்கை முறையில் அதிகமான மகசூல் இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். சரிங்க விவசாயிகளே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.